சீமான் அவர்கள் வந்து 27 ஆஜராக சொல்லியிருந்தாங்க. சீமான் எதற்காண்டி ஆஜராகல? என்ன இது கடந்த 2011ஆம் ஆண்டு வல்சராவ் காவல் நிலையத்தில் அண்ணன் சீமானுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. புகார்தாரர் விஜயலட்சுமி என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2012 அவங்க அந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அரசியல் மாற்றங்கள் அடிப்படையில் 2023இல் மீண்டும் ஒரு புகார் மனுவை அவர்கள் அளித்திருந்தார்கள். அந்த புகார் மனு அடிப்படையிலே அவருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டு இதே வல்சரவாக்கம் காவல் நிலையத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் செப்டம்பர் மாதம் 23ஆம் ஆண்டன்று ஆஜராகி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தன்னுடைய தரப்பு விளக்கத்தை அளித்தார். அந்த 3 மணி நேரமும் அப்போதிருந்த உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி அதன் பின்பு தன்னுடைய தரப்பு விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாகவும் அண்ணன் அளித்திருந்தார். அதன் பின்பு இப்பொழுது இந்த தேதியிலே மீண்டும் அதே வழக்குக்காக ஆஜராக வேண்டும் என்று அழைப்பாணை அனுப்பப்பட்டது. இன்றைய தினம் நாங்கள் வழக்கறிஞர்கள், நானும் வழக்கறிஞர் ரகுமன் அவர்களும், வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களும், வழக்கறிஞர் ஆனந்த் பாபு, அகமது ஃபாசில் ஆகியோர் என்று ஆஜரானோம். இன்றைய தேதியில் அதாவது இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணன் சீமான் தொடர்ந்த வழக்கு அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்திருக்கிறோம். அந்த உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீடு இன்னும் ஒரு சில நாட்களில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அதன் காரணமாகவும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட வெளி மாவட்ட நிகழ்ச்சிகள், ஏராளமான நிகழ்ச்சிகள் அண்ணன் கலந்துக்கிறாங்க. அதனால் அந்த நிகழ்ச்சிகளுக்காக தொடர் பயணத்தில் இருப்பதால் அவரால் இன்று ஆஜராக இயலவில்லை என்று கூறி எழுத்துப்பூர்வமாக கடிதத்தை இன்று அளித்தோம். அதை பெற்றுக்கொண்ட காவல்துறை துணை ஆணையாளர், காவல்துறை ஆணையாளர் அவர்கள் இது குறித்து நாங்கள் எங்களுடைய உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து மறு விசாரணைக்கு மற்றொரு சம்மனை அனுப்புவது குறித்து எந்த தேதியில் வர வேண்டும் என்பது குறித்து நாங்கள் உரிய தகவலை தெரிவிப்போம் என்று சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க. நீங்கள் விஜயலட்சுமி அவர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய சொல்லி வழக்கத்தை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்கை விரைந்து முடித்து வைக்கணும்னு சொல்லி காவல்துறைக்கும் சொல்லியிருந்தாங்க. சீமான் இப்படி ஆஜராகாமல் போனால் இந்த வழக்கு நீடித்து கொண்டே தானே? இல்லை, அப்படிலாம் கிடையாது. இப்போ அதாவது இந்த வழக்கு 14 வருஷமாக பெண்டிங்காக தான் இருக்குது. அதுக்கு காரணம் அண்ணன் சீமான் கிடையாது. 14 வருஷமாக நிலுவையில் உள்ள வழக்கில் உயர்நீதிமன்றம் 3 மாதங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தான் தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பை எடுத்து தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் ஏன்னா இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகளின் அடிப்படையில் இந்த வழக்கு ரத்து செய்யப்படக்கூடிய வழக்கு. இந்த உச்சநீதிமன்றம் பல்வேறு முன் தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறது. ஆகவே உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு மிக சாதகமான தீர்ப்பு வரும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே இந்த தாமதத்திற்கு நாங்கள் காரணம் இல்லை, அண்ணன் சீமான் காரணம் இல்லை. அரசு தரப்புல ஏதாவது அழுத்தங்கள் இருக்கா காவல்துறை? இது என்ன, இது வெளிப்படையான விஷயங்க. இதில் என்ன மிக அழுத்தம்? அவங்களுக்கு மிக அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே இந்த வழக்கு மீண்டும் மீண்டும் தூசி தட்டப்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும், அதுவும் குறிப்பாக தேர்தல் நெருங்குகிறது என்றால் இந்த வழக்கு தூசி தட்டி எடுக்கப்பட்டு இது பெரிய மீடியாவினுடைய செய்தி பொருளாக மாற்றப்படும். அதே போல் தான் இப்போ நடக்குது. இது ஒட்டுமொத்தமாக அரசினுடைய அரசியல் காரணங்களாக, அந்த அழுத்தத்தின் காரணமாக, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த வழக்கு அண்ணனுடைய அவர் மீதான இந்த வழக்கு தொடர்ந்து இழுத்தடிக்கப்பட்டு அவருடைய அரசியல் ரீதியாக அவரை அவருடைய பெரும் பாய்ச்சலை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இப்படியான இந்த வழக்குகள் மீண்டும் மீண்டும் விசாரணை என்ற போர்வையிலே எடுக்கப்படுகிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. நீதிபதிகள் சில கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. முதல் மனைவி இவர், அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் கையெழுத்து சீமான் அவர்கள் போட்டிருக்காரு போன்ற ஆதாரங்கள்லாம் இல்லை இது இருங்க இது அனைத்துமே புகார்தாரர் விஜயலட்சுமி அவர்கள் தன்னுடைய புகார் மனுவில் சொல்லி உள்ள சங்கதிகள். அந்த சங்கதிகளை மட்டுமே நீதிபதி சுட்டி காட்டுகிறார். அந்த சங்கதிகள் உண்மையா பொய்யா என்பது நீங்கள் எப்போ முடிவு பண்ணுவீங்க? ஒரு முழு விசாரணை நடந்த பிறகு, ஒரு முழு நீதிமன்ற விசாரணை நடந்த பிறகு, சாட்சிகள், பல்வேறு ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான குறுக்கு விசாரணை நடந்து அதன் பிறகுதான் எது உண்மை எது பொய் என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும். ஆனால் உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பிலே என்ன சொல்லியிருக்கிறது என்றால், செயின் ஆஃப் அலிகேஷன்ஸ் ஆன் பெருசல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இட் சீம்ஸ் அப்படின்றது, அதாவது அந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்லி உள்ளதை பார்க்கும்போது அப்படின்றது தான் அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. ஆனால் அது இப்போது என்னென்னா, திமுக ஆதரவு ஊடகங்கள் அதை உயர்நீதிமன்றம் ஏதோ அவருக்கு தண்டனையே கொடுத்து விட்டது போல் குற்றச்சாட்டு முழுமையாக நிரூபிக்கப்பட்டு
பல்வேறு சாட்சி விசாரிக்கப்பட்டு முழுமையாக நிரூபிக்கப்பட்டு தண்டனை வந்து நிரூபிக்கப்பட்டது போல் மக்களிடம் அந்த செய்தியை கொண்டு போய் திரித்து சேர்த்திருக்கிறாரு. அது அப்படி அல்ல. ஏனென்றால் திரு சீமான் அவர்கள் வந்து கடந்த 2011 பதிவு செய்யப்பட்டதிலிருந்து அவ்வப்போது எப்போதெல்லாம் காவல்துறை வந்து அழைக்கிறதோ அப்போதெல்லாம் முழு ஒத்துழைப்பை கொடுத்துருக்கிறார். நான் முன்பே குறிப்பிட்டது போல் இதே காவல் நிலையத்தில் 3 மணி நேரம் வந்து விசாரணைக்கு வந்து அவர் ஆஜரானார். ஆகவே இது தொடர்ந்து உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பிலே அந்த புகாரில் சொல்லப்பட்ட சங்கதிகளை மேற்கோள் காட்டி, ஆகவே நாங்கள் வந்து இதை வந்து ரத்து செய்ய முடியாது, நீங்கள் வந்து 12 வாரங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கள் என்று தான் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த ஆர்டர் இட் இஸ் வந்து இம்ப்யூண்ட் ஆர்டர். அதாவது இம்ப்யூண்ட் ஆர்டர்னு என்னென்னா குறை சொல்லத்தக்க ஒரு உத்தரவு தான் இம்ப்யூண்ட் ஆர்டர்னு சொல்லுவோம் லீகல் டேர்மில். அதனால தான் அந்த உத்தரவை எதிர்த்து, ஏனென்றால் பல்வேறு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரான தீர்ப்பு அது. ஆகவே தான் நாங்கள் வந்து அதாவது உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கிறோம். விரைவில் மிக நல்ல தீர்ப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி விஜயலட்சுமி அவர்கள் வந்து சீலிடப்பட்ட கதவுல வந்து நிறைய ஆதாரங்கள் வந்து கொடுத்துருக்காரு. சீமானவர் வந்து மருத்துவமனை கையெழுத்திட்டதுக்கான ஆதாரம்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது தரப்பில் ஏதாவது பேசுனாங்களா? இல்லை, அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்றதான் எங்களோட கருத்து. அப்படி இருக்குமே ஆனால் அது வந்து ஆளுங்கட்சியால் ஏற்படுத்தப்பட்டதா ஒன்றாக தான் இருக்கணும். அப்படி இருக்குன்னா ஏன் 2011 தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்னு கேள்வி. இப்போ நீதிபதி இளந்திரையன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பே அது ஒரு குறையுடைய தீர்ப்பு. அது சரியாக சட்ட பொருண்மைகளையும் அங்கே ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட் லீகல் ஆஸ்பெக்ட்னு வாங்க அங்கே இருக்கிற உண்மையான சம்பவங்களையும் சட்ட பொறுமையும் பொருத்தி பார்த்து கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பில் அது ஒரு குறை. இட்ஸ் அ டிஃபெக்டிவ் ஜட்ஜ்மெண்ட். அதனால தான் நம்ம அதை நோக்கி போகிறோம். இப்போது ஒரு நீதிபதி இந்த முடிவுக்கு ஏன் வரேன் அப்படின்னு ஒரு தன்னுடைய தீர்ப்பில் சொல்லலாம். அதுக்கு பேர் ரேஷியோ டெசிடென்டி. இந்த சட்டப்பிரிவின் கீழே இது மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி தான் இந்த தீர்ப்பை இந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு காரணம் சொல்லிட்டு அது பேர் ரேஷியோ டெசிடென்டி. ஒபித்தரி டிக்டான்னு ஒன்று இருக்குது. ஒபித்தரி டிக்டானா போகிற போக்கில் எது வேணால் சொல்லிட்டு போகலாம். இந்த ஒபித்தரி டிக்டா வந்து தீர்ப்பாகாது. அது யார் கட்டுப்படுத்தா. இன்னொன்று அதுவே வந்து எக்ஸஸ் டு தி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் தான் சொல்கிறேன். நீதிமன்றம் எதை செஞ்சுருக்கணுமோ அதை தாண்டி சொல்லப்பட்ட கருத்து தான் சொல்கிறேன். அதனால தான் இளந்திரையன் அவர்களுடைய நீதிபதி இளந்திரையன் அவர்களுடைய தீர்ப்பு குறையுடைய தீர்ப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் அப்படி எக்ஸஸ் கமெண்ட்டு பாஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்படி சொல்ல பாருங்க, விஜய் அவர்களுடைய அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் கேஸ் நடந்தது. அவர் வரி விலக்கு கேட்டார்ல, அதில் வரி கட்டணும்னு சொல்லி நீதிமன்றம் போட்டது. ஒரு நடிகரை இப்படி செய்யலாமா, ஒரு பொறுப்புள்ள ஆளே இப்படி செய்யலாமான்லாம் கமெண்ட் வந்தது. அது மேலே மேல்முறையீடு போனாங்க. விஜய் தரப்பில் நடிகர் விஜய் தரப்பில் போனாங்க. அப்போ அவர் நடிகராக இருக்கார். மேல்முறையீடு போகும்போது ஆமாம் டேக்ஸை கட்டணும் தான் தீர்ப்பு சொல்லிவிட்டு அதுக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த கமெண்ட் எல்லாம் எடுத்துடுச்சு. இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ அப்படி ஒரு கமெண்ட் தேவையா அப்படின்றது அந்த வழக்கு முடிவு பண்ணுறதுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி பண்ணியிருக்கிறதே தவறான ஒரு முன்னெடுத்து உதாரணம் நான் கருதுகிறேன். அப்படி சொல்ல முடியும்னா ஒருவேளை ஒரு நீதிபதி இதுதான் சொல்லிட்டாருன்னா அப்போ கீழே இருக்கிற நீதிபதி எப்படி அந்த வழக்கை கையாள்வார்? இது வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ் ட்ரையல் இல்லை. இவர் எதன் அடிப்படையில் அப்படி முடிவுக்கு வந்தார்ன்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ முடிவுக்கு வர்றதுக்கு சாட்சி விசாரிக்கணும், சாட்சி வந்தவங்க சொல்லணும், ஆவணங்களை முன்னிடணும், ஆவணங்களையும் சாட்சியும் நீதிமன்றம் சீர்தூக்கி பார்க்கணும். பார்த்த பிறகு ஆமாம் இவர் குற்றவாளி இல்லை, இவர் குற்றவாளி இல்லை, இந்த தீர்ப்பை நீதிமன்றம் சொல்லணும். அப்படி சொல்லாமலேயே வெறுமனே ப்ராசிக்யூஷன் தரப்பில் கொடுக்குற டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு கொடுக்குற ஆவணங்களை பார்த்துட்டு உண்மைத்தன்மையை பார்த்துட்டு இதில் இருக்கும்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொன்னாலே அது வழக்கோட அடிப்படை தன்மையை பாதிக்கும். அப்படி பாதிக்கிற விதமாக ஒரு தீர்ப்பை சொல்கிறதுக்கு நீதிபதிக்கே உரிமை கிடையாது. அந்த வகையில் இது குறையுடைய தீர்ப்பு. ஏற்கனவே லல்லு யாதவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்னு ஒரு தீர்ப்பு இருக்குது. இது 2024 உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதி. இவர் வந்து ஐயா இளந்திரையன் கொடுத்துருக்கிறது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி தீர்ப்பு. அதுக்கு மேலே உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியில் 2 நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தான் இப்போ நான் சொல்கிறேன். லல்லு பிரசாத் இப்போ அவர் கிடையாது, லல்லு யாதவ்னு ஒரு தனிப்பட்ட வழக்கு. லல்லு யாதவ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேசில் இதே சூழ்நிலையில் இப்படி எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்துருந்தா கூட இந்த முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்திருக்கணும். ரத்து செய்யாமல் இதை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறதே சட்ட விதிகளுக்கு முரணானது. அதில் குறை இருக்கிறத நாங்கள் கருதுறோம். அதனால எங்களுக்கு மேல்முறையீட்டு வாய்ப்பு இருக்குது. மேல்முறையீட்டு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும்போது நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணுமே தவிர, ஏன்னா அது நடத்தவே தகுதியற்ற ஒரு வழக்கு. அந்த வழக்கில் நீங்கள் நடத்தி தான் தீரணுன்ற ஒரு சூழலை கொண்டு வந்துட்டு அது மேலே எனக்கு மேலே முறையீடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உச்சநீதிமன்றம். அது போகக்கூடாது, நீங்கள் அவசரமாக நடத்துங்கன்னு சொல்கிறது எந்த விதமான அணுகுமுறை? ஏன் அந்த தேவை ஏற்படுது? உங்களுக்கு உயர்நீதிமன்றமே 12 வார காலம் டைம் கொடுத்துருக்கு. அதாவது 3 மாதம் இருக்குது. உடனடியாக கேட்க வேண்டிய தேவைன்னு இருக்குது. இன்னொன்று
இதை புதுசாக விசாரித்து அண்ணன் சீமானை விசாரித்து தெரிஞ்சுக்க வேண்டியதுனா தகவல் இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? நீங்கள் செப்டம்பர் 23 2023 வருஷம் விசாரிச்சிங்க, 3 மணி நேரம் விசாரிச்சிங்க. 3 மணி நேரத்தில் விசாரித்த பேப்பர் எழுத்துப்பூர்வமான ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது புதுசாக இன்றைக்கி விசாரிக்க வேண்டிய தேவை எங்கே ஏற்படுது? அப்போ ஒரு அச்சுறுத்தும் நோக்கமாக, ஒரு களங்கப்படுத்தும் நோக்கமாக, இதை ஒரு செய்தி பொருள் ஆக்கும் நோக்கமாக, இது மீடியா அட்டென்ஷன் வர நோக்கமாக இது தொடர்ச்சியாக பண்ணப்படுது. அந்த ஒரு காரணம் தவிர விசாரிக்க புதுசாக என்ன இருக்குது? ஏற்கனவே விசாரிச்சாச்சு. இன்னொன்று, இதில் குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிக்கிறதுக்கு பெரும்பாலும் கிடையாது. குற்றம் சொன்னவரை, அதற்கான ஆதாரங்கள் இருக்கா, அதற்கு யார் யார் சாட்சி இருக்காங்க, அவர்களை விசாரித்து அதோட உண்மைத்தன்மையை சரிபார்க்க முடியுமே தவிர, குற்றம் சொன்னவர் எந்த குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன சொல்லுவார்? நான் அந்த குற்றத்தை செய்யலைன்னு சொல்லுவார். அப்போ அதில் விசாரிக்க என்ன இருக்குது? ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்காக வாங்கலாம். ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக நான் அவனுக்கு கொடுத்த பிறகு அதில் என்ன வேலையே இல்லை. அப்போ இது ஒரு திட்டமிட்டப்பட்டு ஒரு செய்தி ஆக்கணுன்ற நோக்கத்தை தவிர இதை வேறு ஒன்றும் இல்லை. விசாரணையும் தேவையில்லை. அப்போ திட்டமிடப்பட்டு சம்மன் அளிக்கப்படுது. இது நமக்கு ஒரு ரெமிடி அவைலபிளாக இருக்குது. நமக்கு இன்னொரு தீர்வுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கும்போது அதை நம்ம கைவிட வேண்டியது. இந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டிய தேவையில்லை. 2011 குற்றம் சாட்டுறாங்க. 2012 இல்லை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், என்னோட குற்றச்சாட்டே தவறு, நான் தவறாக கொடுத்துட்டேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு விஜயலட்சுமி அவர்கள் சொல்கிறாங்க. 2013 சீமான் அவர்களுக்கு திருமணம் நடக்குது. எங்கே நடக்குது? கோயிலுக்குள்ள எங்கன்னா நடக்குதா? மறைமுகமாக எங்கன்னா நடக்குதா? இல்லை யாரும் வராமல் நடக்குதா? இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஆளுமைகளும் 2013 திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. YMCA திடலில் நடந்தது. அவர் யார் திருமணம் பண்ணிட்டவர்? இங்கே பெரிய அதிமுக பெரிய அரசியல் ஆளுமையோட மகள். அந்த விதத்தில் எவ்வளோ அதிமுக காரங்க, திமுக காரங்க, திமுக காரங்க எல்லாரும் வந்தாங்கல்ல. இந்த தகவல் விஜயலட்சுமி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ தெரிஞ்சிருக்கும்னா உண்மையிலேயே அவர் பாதிக்கப்பட்டார், உண்மையிலேயே அப்படி ஒரு உரிமையை கோர்றாருன்னா ஏன் அவர் 2013 இதை ஆட்சேபனை எடுக்கல? நான் இங்கேயே சொன்னேன், 2013 அவர் அமைதியாக இருந்தது காரணம்னா அவருக்கு தெரியும் அவருடைய கோரிக்கை பொய்யானது, அவருக்கு பணத்துக்காகவும் தன்னுடைய தனி தேவைகளுக்காகவும் அச்சுறுத்தத்துக்காகவும் கொடுத்தாருன்னு அவருக்கு தெரியும். அதனால அதை கைவிட்டுட்டார். அப்படி இருந்தால் 2013 எங்கே போனார்? அதை ஆட்சேபனை பண்ணல. இல்லை அவருக்கும் எனக்குமான உறவு இருக்குது, இந்த திருமணமே செய்யக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல? அப்போ அதுலேயே ஒரு பெரிய கள்ளத்தனம் தெரியுது. 2013 ஏன் 10 ஆண்டுகள் அமைதியாக இருந்துட்டு 23 மறு விசாரணை வேணும்னு ஏன் கேட்குறாரு? 10 ஆண்டுகள் கேட்க வேண்டிய தேவையான இந்த இடைப்பட்ட காலத்தில் விஜயலட்சுமி அவர்கள் தனியாக இருந்தாரா? அந்த 10 ஆண்டு காலத்தில் கர்நாடகாவில் இன்னும் சில மாநிலங்களில் பல பேரோட தொடர்புலேருந்து பல பேரோட வாழ்ந்ததாகவும் பல பேரோட பணம் கேட்டதாகவும் ஏகப்பட்ட காணொலிகள், அவர் வாயால் அவர் வேறு நபர்களை பணம் கேட்டது என் கூட வாழ்ந்தன்னு காணொலிகளே இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இந்த ஆட்டிடியூட் இருக்குது. இதையெல்லாம் நீதிமன்றம் பார்க்காம நீதிமன்றம் 19 ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது மேலெழுந்து வாரியான தீர்ப்பு, அது தவறானது. அப்படி 2023 வந்தப்போ என்ன சொன்னார்? அவர் நான் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னார். எப்படி சொன்னார்? அவரை எப்படி சொல்ல முடியும் அப்படி? அப்போ அதற்கெல்லாம் வெயிட்டேஜ் இல்லை, அதற்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை. ஆனால் நாங்கள் வழக்கு நடத்துறது மட்டும்தான் முக்கியத்துவம்னு சொல்லும்பொழுது அதில் இன்னும் அந்த நுட்பத்தை, அந்த ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ், அதில் இருக்க பொருண்மைகளை இன்னும் நீதிமன்றம் கூர்ந்து ஆய தவறிவிட்டது. நீதிமன்றத்துக்கு ஒரு அழுத்தம் இருக்கலாம் அல்ல, நீதிமன்றத்துக்கு ஒரு அவசரம் வந்திருக்கலாம். இது ரொம்ப காலமாக இருக்குது, அதை முடிக்கணுன்ற நோக்கத்தில் கூட சொல்லியிருக்கலாம். நீதிமன்ற தீர்ப்புக்கு நம்ம கருத்து கற்பிக்கல. ஆனால் அது சரியாக சட்டத்தை எடை போட்ட ஒரு தீர்ப்பு அல்ல, பொருண்மைகளை சரிபார்த்த ஒரு தீர்ப்பு அல்ல அப்படின்றது. அந்த அடிப்படையிலேயே அதையே காரணமாக வச்சு தான் நம்ம உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம். அந்த வழக்கு நம்பர் ஆகி விசாரணைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் அதோட ரிசல்ட் அவுட்கம் பார்க்கணும்ல, அதற்காக அது வரைக்கும் நேரம் இருக்குது. ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் இருக்குது. அதனால் இன்றைக்கு நாங்கள் ஆஜராக முடியாது அப்படின்னு நேரம் கேட்டிருக்கோம். அலுவலக காவல்துறை அதிகாரிகளும் இன்னொரு நாள் நாங்கள் தகவல் சொல்கிறோம், அன்றைக்கி வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கை விரைவாக முடிக்க சொல்லி கொடுக்கல. குற்றப்பத்திரிகை 12 வாரங்களுக்குள்ளே தாக்கல் செய்ய சொல்லியிருக்கு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது என்பது வேறு, வழக்கை முடிப்பது என்றது வேறு. நீங்கள் முதல்ல ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, அது எஃப்ஐஆர் ஸ்டேஜில் நிற்குது 13-14 வருஷமாக. அது அடுத்த கட்டத்துக்கு போகணும். எஃப்ஐஆர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டால் வழக்காக வருது. அது வழக்காக வந்த பிறகு சாட்சி யார் வராங்க, என்னென்ன ஆவணங்களை முன்னிடுறாங்க, அதுக்கு பிறகு தான் வழக்கு விசாரணைகள். இது அதுக்கும் முன்னே வழக்கு விசாரணைக்கு முன்ன நிலைமையில் இருக்குது. அதனால் எஃப்ஐஆர் ஸ்டேஜ் தாண்டி சார்ஜ் ஷீட்டுக்கு முன்ன ஸ்டேஜில் இருக்குது. குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட்டுன்ற குற்றப்பத்திரிகை 3 மாதத்தில் தாக்கல் செய்ய சொல்லியிருக்கு. இதுவே ஒன்றும் பெரிய ரொம்ப நெருக்கடியான அவசரமான உத்தரவெல்லாம் கிடையாது. அதனால் ப்ரீத்திங் டைம் இருக்குது, அதுக்கான நிதானமான நேரம் இருக்குது. ஆனால் காவல்துறை இவ்வளோ அவசரமாக நடவடிக்கை எடுக்க காரணம் என்னன்னா, காவல்துறைக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, அது அரசிடமிருந்து வருகிறது. அரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக, ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்ம பார்க்குறோம். திமுக அரசுக்கு நாம் தமிழர் கட்சி மேலே இருக்கிற வன்மமும் காழ்ப்புணர்ச்சி அதுக்கு அடிப்படை காரணம்னு நான் பார்க்குறேன். வாய்ப்பு இருக்குது, இன்னொரு தடவை கூட அவங்க கொடுக்கலாம்.
அப்படி கொடுத்தாங்கன்னா ஆஜராக சொன்னாங்க. அடுத்த கட்டம் நம்ம என்னன்னு முடிவு பண்ணணும். அப்படி கொடுப்பதற்கான சட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உண்மையிலேயே தேவையான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. 3 மணி நேர விசாரணைக்கு மேலே விசாரிக்கிறதுக்கு அந்த வழக்கில் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு அதில் அது இன்னும் சாட்சிகளை விசாரிக்கல, சம்மந்தப்பட்டதாக சொல்கிறவரை விசாரிக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு மேலே விசாரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கே கூட அவ்வளோ பெரிய நேரம் இல்லை. ஆனால் இந்த விசாரணையே தேவையற்றது. முழுக்க முழுக்க இது அரசியல் நெருக்கடி தான் காரணம்னு நான் சொல்கிறேன். அரசியல் சீமான் அவர்கள் கருத்து சொல்லும்போது அங்கேருந்து அவங்க பெரிய வீடியோ போடுற சமூகங்கள் திருப்பி நடந்து இல்லை, அதுவுமே கூட பெய்டு ஒர்க்குன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ அவருடைய நான் பிஹேவியரை பார்க்குறோம், பேட்டர்னை பார்க்குறோம். நம்ம எப்பப்பெல்லாம் அரசியலில் நாம் தமிழர் கட்சி மேலே போதும், எப்பப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பப்பெல்லாம் இது போல் அவர் வீடியோ போடுறாங்க. அப்போ இது யாரோ சொல்லிவிட்டு செய்கிறார்கள், இல்லை அவரோட தேவைக்காக, அவரோட பண தேவைக்காக, அவரில் ஒரு புகழ் வெளிச்சத்துக்காக, மீடியா அட்ராக்ஷனுக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் தொடர்ச்சி அப்படி காணொலி வெளியிடுறாருன்னு தான் பார்க்க முடியும். உண்மையில் இது ஒர்க் அவுட் தான் பண்ணணும், இது அவர் தீர்வு தான் வேணும், நியாயமான தீர்வு தான் வேணும்னு கேட்டிருந்தா 2011 புகார் கொடுத்தவர் 2012 வாபஸ் வாங்கியிருக்கக்கூடாது. 2012 திரும்ப பெற்றவர் ஏன் இல்லை, அது போய் தவறுன்னு வச்சுக்கிட்டா கூட 2013 ஏன் அந்த வழக்கு மேலே நடவடிக்கை எடுக்கல? 10 ஆண்டு காலம் கழிச்சுட்டு திடீர்னு எம்ஜிஆர் செத்துட்டாரான்னு இப்போ தான் கேட்குற மாதிரி, செலக்ட் அம்னீஷியாலேருந்து வந்த மாதிரி. இல்லை, 2-3 காரணங்களால் தான் முடியும். ஒருத்தர் கோமாலே இருந்துடணும் 10 வருஷம், அப்போ இதை ஃபாலோ பண்ண முடியாது. இல்லை, மனநிலை பாதிக்கப்பட்டுருக்கணும். இந்த 2 சூழல் இல்லாததுனால இந்த பொதுவெளியில் பக்கத்து மாநிலம் இங்கேயே அவங்க பல தடவை வந்து போகிறாங்க. அவருடைய திருமணம் பொதுவெளியில் நடக்குது. அப்போ தெரிஞ்சிருக்கும்போது ஏன் அது மேலே நடவடிக்கை எடுக்கல? அப்போனா தெரியும் தன்னுடைய குற்றச்சாட்டில் உண்மையில் தான் கேட்பது நேர்மைக்கு விரோதமானது என்பது அவருக்கு தெரியும். இதனால தான் அவர் 10 ஆண்டு காலம் அமைதியாக இருந்தது. 10 ஆண்டு கால அமைதியின் அடிப்படையிலேயே இந்த நீதிபதி கூட அந்த தீர்ப்பை கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் கன்சிடர் பண்ணலை, அதெல்லாம் ஆய்வு பண்ணலைன்றது எங்களுடைய குறை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து